ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சாலை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான சாலை மீன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து செதில் வந்து நிறைய இருக்கும். அதனால் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி செதிலை வந்து மெதுவாக இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியும். பிகினர்ஸ் எல்லாருமே மீன் வந்து கழுவுறது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த செதில் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. கத்தியாலையும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிசர் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஒரு செதில் இருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு தலை பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சைடில் முள் இருக்கும், அந்த முள் பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கை வச்சு இந்த குடலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம வாலை வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதான் மீன் வந்து சுத்தமாக வந்து நம்ம சாலை மீன் க்ளீன் பண்ணிட்டோம். பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி கூட சொல்லித்தரேன். சுத்தமான ஒரு சாலை மீன் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா நீட்டாக வந்து அந்த செத்தில் வந்து கத்தி வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு மெதுவாக இந்த மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம கழுவிக்கலாம். இப்போ வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதோட தலையை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கறனால தலையெல்லாம் போடுறதில்ல. குடலை இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமான சாலை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் குழம்புக்குன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே முழுசாக போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போது ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நடுசில் வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் நல்லா பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.